கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு அதிநவீன வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த விளையாட்டுல உங்க அவதார் ஆரம்பத்திலே எப்படி இருக்கணும், அதாவது அது ரொம்ப பணக்காரனா பிறக்குதா, வறுமையில வாடுதா, ஆரோக்கியமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்காங்கிறது. ம் இது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க முந்தைய ரவுண்டுல விளையாடிய விதத்தை வச்சு இது முன்கூட்டியே புரோகிராம் செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். நிஜ வாழ்க்கையில இதத்தான் பெரும்பாலான மக்கள் விதி இல்லனா டெஸ்டினி அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. எல்லாமே முன்பே எழுதப்பட்டுடுச்சு, நம்மால எதையும் மாத்த முடியாது அப்படின்னு ஒரு சலிப்போட அந்த விதியை ஏத்துக்கறாங்க. ஆனா இந்த விளையாட்டோட நடுவிலேயே அந்த புரோகிராம மாத்தி எழுதுறதுக்கான ஒரு சீட் கோட், அதாவது ஒரு ரகசிய வழி உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான ஆய்வுல அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தத்துவத்தை தான் பார்க்க போறோம். உங்களுக்காக ஏப்ரல் 3, 2026 தேதியிட்ட ஒரு ஆன்மீக மூலக்கட்டுரைய, அதாவது ஒரு முரளிய நாங்க விரிவா அலச போறோம். இது ரொம்பவே ஆழமான ஒரு தலைப்பு. ஆமா. ஆனா இத தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த உரையில இருக்கிற கருத்துக்கள் தான் இறுதியான உண்மை அப்படின்னோ, இதை நீங்க பின்பற்றணும் அப்படின்னோ நாங்க எந்த பிரச்சாரமும் செய்ய வரல. மாறாக இந்த உரை முன்வைக்கிற உலகளாவிய தத்துவங்கள் என்ன, அது மனித மனதோட உளவியலை எப்படி அணுகுது அப்படிங்கிறத எந்தவித சார்பும் இல்லாம நடுநிலையா ஆராய போறோம். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனிதனோட விதிய அவனுடைய நினைவு யாத்திரை மூலமா முற்றிலுமா மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கறதா இந்த உரையோட மையக் கருத்து. இது எப்படி சாத்தியம்? சொல்லப்போனா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இத சரியா புரிஞ்சிக்க நாம கர்ம வினைகள் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தொடங்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் போதே தன்னோட கடந்த கால செயல்களோட தொகுப்பாதான் தன்னோட விதிய கொண்டு வருது அப்படிங்கிற வாதத்தை இந்த ஆவணம் மிக ஆழமா முன்வைக்குது. அதாவது பிறப்புங்கிறது சும்மா ஒரு லாட்டரி சீட்டு கிடையாது. ஆமா, லாட்டரி கிடையாது. அது ஒரு தர்க்க ரீதியான தொடர்ச்சி. ஆனா இங்கதான் பலரும் ஒரு தப்பு பண்றாங்க. கடந்த கால கர்மாவால இன்றைய நிலை தீர்மானிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கறதுனால எதிர்காலமும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓ, அப்போ பிறப்புங்கிறது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தானா? கண்டிப்பா. ஒரு மனிதன் தன்னோட உயர்ந்த விதியை உருவாக்குறதுக்கு இறைவன் மீதான ஒரு நினைவு யாத்திரை அவசியம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைய இந்த உரை அறிமுகப்படுத்துது. அதாவது ஒருத்தரோட மனம் எந்த அளவுக்கு இறைவனோடு இணைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அவரோட எதிர்கால விதி அல்லது அதிர்ஷ்டம் உயருது அப்படின்னு இது சொல்லுது. நீங்க சொல்றத கேட்கும்போது இது எனக்கு ஒரு நவீன கிரெடிட் ஸ்கோர் சிஸ்டம் மாதிரி தோணுது. வங்கியில நாம எப்படி தவறாம கடனை செலுத்தி நம்ம ஸ்கோரை உயர்த்துறோமோ, அதே போல நாம எந்த அளவுக்கு இறைவனோடு மனசளவுல இணைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அடுத்த பிறவிக்கான பேலன்ஸ் கூடுது, அப்படிதானே? ஆமா, அந்த ஒப்பீட்டை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஆவணம் இத வெறும் இயந்திரத்தனமான ஒரு கணக்கு வழக்காவோ அல்லது புண்ணியங்களை சேர்க்கிற சடங்காவோ பார்க்கல. இதோட உளவியல் பொறிமுறை, அதாவது மெக்கானிசம் ரொம்பவே நுட்பமானது. இத விளக்க தமோ பிரதான் மற்றும் சதோ பிரதான் அப்படின்னு 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. தமோ பிரதான், சதோ பிரதான் அப்படின்னா என்ன? தமோ பிரதான் அப்படிங்கிறது 100% அசுத்தமான, கனமான அல்லது இருண்ட ஒரு நிலை. உதாரணத்துக்கு உங்க மொபைல் போன்ல ஏகப்பட்ட ஜங்க் ஃபைல்ஸ் சேர்ந்து பேட்டரி வெறும் 1% இருக்கும்போது அது எவ்வளோ மெதுவா எரிச்சல் ஊட்டுற மாதிரி வேலை செய்யுமோ. அப்பா, நினைச்சாலே எரிச்சலா இருக்கே. ஆமா, அதுதான் ஒரு தமோபிரதான ஆத்மாவோட நிலை. மறுபுறம் சதோபிரதான் அப்படிங்கிறது ஃபேக்டரி ரீசெட் செய்யப்பட்ட 100% தூய்மையான, ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு நிலை. ஒரு ஆத்மாவை அதோட இருண்ட தமோபிரதான் நிலையிலிருந்து பிரகாசமான சதோபிரதான் நிலைக்கு மாத்திர ஒரு செயல்முறை தான் இந்த நினைவு யாத்திரை. ஓஹோ, அப்போ இது வெறும் தியானம் மட்டும் இல்லையா? இல்ல. இத வெறும் மனசளவுல நினைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்காக ஒரு தனி சார்ட் போட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை பயிற்சியையும் இது வலியுறுத்துது. ஒரு நிமிஷம் இருங்க. சார்ட் போடுறதா? அதாவது அலுவலகத்துல நாம தினமும் ஃபுல் பண்ற டைம் ஷீட் மாதிரியா? ஆன்மீகத்துக்குள்ள எதுக்காக இப்படி ஒரு கார்ப்பரேட் அணுகுமுறை? இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா இதோட பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்பவே லாஜிக்கலானது. மனித மனம் இயல்பாவே அலைப்பாயக்கூடியது இல்லையா? நாம பல ஆன்மீக புத்தகங்களை படிக்கலாம், நிறைய அறிவை வளர்த்துக்கலாம். ஆனா அறிவு மட்டுமே ஒரு மனிதனோட ஆழமான கர்ம சுமைய குறைச்சிடாது. உண்மைதான். படிக்கிறது வேற, பழகிறது வேற. கரெக்ட். நாம
இன்னைக்கு எத்தனை மணி நேரம் இறைவனை நினைச்சோம், எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் தூய்மையா இருந்துச்சு அப்படிங்கறத நாம அளவிடாத வரைக்கும் நம்ம மனம் நம்மள ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த சுய பரிசோதனைக்காக தான் இந்த டைம் ஷீட். அப்போ இது எத்தனை மணி நேரம் கண்மூடி உட்காந்தோம் அப்படிங்கிற கணக்கு இல்லையா? நிச்சயமா கிடையாது. நீங்க எவ்ளோ நேரம் பூஜை செஞ்சீங்க அப்படிங்கிற கணக்கு இல்ல இது. உங்க மனம் எவ்ளோ நேரம் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம தூய்மையான அதிர்வெண்ணில, அதாவது அந்த ஃப்ரீக்வென்சில நிலைச்சிருந்தது அப்படிங்கிறதுக்கான கணக்கு தான் இது. சரி, இங்க தான் எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. நீங்க சொல்ற மாதிரி நான் எப்பவும் என் எண்ணங்களை கண்காணிச்சு இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் என் வேலை, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போகணுமா? நிறைய பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம் தான் இது. ஏன்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், குடும்ப பொறுப்புகள், டிராஃபிக் நெரிசல் இதுக்கு மத்தியில ஒருத்தன் எப்படி முழு நேரமும் இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும்? இது மிகச் சரியான ஒரு கேள்வி. சுவாரஸ்யமா, நீங்க காடுகளுக்கு போறதையோ அல்லது உடலை துறந்து சந்நியாசியாகிறதையோ இந்த தத்துவம் முற்றிலுமா நிராகரிக்குது. உலக பொறுப்புகளை விட்டு ஓடுறது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு இது பாக்குது. அப்படியா? அப்போ குடும்பத்துல இருந்துகிட்டே இதை செய்ய முடியுமா? கண்டிப்பா. குடும்பம், வேலை மாதிரியான பொறுப்புகளை கவனிச்சுக்கிட்டே இறைவனை நினைக்கிற பிரவிற்த்தி மார்க்கத்தை இது வலுவா முன்வைக்குது. இதுக்காக ஒரு அற்புதமான சொற்றொடரை இது பயன்படுத்துது. அதாவது வாழும்போதே இறப்பது அப்படின்னு. வாழும்போதே இறப்பதா? கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. இது மூச்சு நின்ன பிறகு நடக்கிற மரணத்தை பத்தி பேசல. நான் ஒரு ஆத்மா, இந்த உடல்ல இருந்து வேறானவன் அப்படிங்கிற ஆழமான புரிதலோடு உங்களை சுத்தி நடக்கிற உலகாயுத விஷயங்கள்ல இருந்து மனசளவுல துண்டிச்சுக்கிறத தான் இது குறிக்குது. ஓ, வாழும்போதே இறப்பது அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் ரொம்ப அழுத்தமா இருக்கு. இதை நான் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நாம நம்ம குடும்பத்தோட ஒரே வீட்ல வாழ்றோம், ஆபீஸ்க்கு போறோம். ஆனா அந்த குடும்ப நாடகத்தோட அல்லது ஆபீஸ் அரசியலோட தேவையில்லாத சலசலப்புகளுக்கும் உணர்ச்சி போராட்டங்களுக்கும் மனசளவுல ஒரு அன்சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துற மாதிரி வச்சுக்கலாமா? அட, ரொம்ப அருமையான உதாரணம். நான் அந்த இடத்துல இருப்பேன், என் கடமைகளை செய்வேன். ஆனா அதுல இருக்கிற மன உளைச்சல்கள் எனக்கு நோட்டிபிகேஷனா வராது. இதுதானே இந்த பற்றற்ற நிலை. மிக துல்லியமான உதாரணம். நீங்க சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் செஞ்ச பிறகும் சர்வர்லேருந்து இமெயில் வரலாம். ஆனா அது உங்க இன்பாக்ஸ்ல சலசலப்பை ஏற்படுத்தாது இல்லையா? அதே போல இந்த வாழும்போதே இறப்பது அப்படிங்கிற நிலையில வெளிப்பார்வைக்கு நீங்க எல்லா கடமைகளையும் கச்சிதமா செய்வீங்க. ஆனா உள்ளுக்குள் ஒரு தெளிவான விலகல், ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். கேட்பதற்கே ரொம்ப அமைதியா இருக்கு. இது எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறதுக்கு நோய்வாய்ப்பட்ட ஒரு யோகியோட உதாரணத்தை இந்த ஆவணம் முன்வைக்குது. உண்மையான யோகிகள் உடல் நலம் சரியில்லாத நேரங்கள்ல கூட தங்களோட உடல் வலியில மூழ்கிடாம இந்த மனரீதியான தொடர்பின் மூலமா மத்தவங்களுக்கு ஆன்மீக சேவை செய்வாங்க அப்படின்னு இது சொல்லுது. ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் அதீதமா தோணுது. எனக்கு ஒரு சாதாரண தலைவலி வந்தாலே நான் அறையை பூட்டிட்டு தூள்ளதான் நினைப்பேன். கடுமையான உடல் வலி இருக்கும்போது ஒருத்தர் எப்படி அந்த வலியை மீறி மத்தவங்களுக்கு சேவை செய்ய முடியும்? அது மனித இயல்புக்கே முரணானது இல்லையா? மனித இயல்பு அப்படின்னு நாம நினைக்கிறது எல்லாமே நான் இந்த உடல் அப்படிங்கிற நினைப்புல இருந்து வர்றதுதான். இப்போ உங்க கார் ரிப்பேர் ஆகுதுன்னு வைங்க, நீங்க அந்த காரை மெக்கானிக் கிட்ட கொடுப்பீங்க. ஆனா நீங்களே அந்த காருன்னு நினைச்சு அழமாட்டீங்க இல்லையா? ஆமா, அது வெறும் கார் தானே. அதே போல நான் இந்த உடலை ஓட்டுற ஒரு ஆத்மா அப்படின்னு ஆழமா உணர்ந்த ஒருத்தருக்கு உடல் வலி அப்படிங்கிறது காரோட இன்ஜின்ல ஏற்படுற கோளாறு மாதிரி தான். அவங்க வலிய உணர்வாங்க, ஆனா அந்த வலியால மனசளவுல பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து வெளிப்படுற அமைதியான அதிர்வலைகளே மத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சேவையா மாறும். வாவ். சரி, உலக பொறுப்புகளுக்கு நடுவுலையும் உடல் வலிகளுக்கு மத்தியிலையும் நான் அந்த பற்றற்ற தன்மையை பழகிட்டேன் அப்படின்னே வச்சுப்போம். நான் எதிலிருந்து மனசளவுல அன்சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்கணும்? அந்த ஒட்டுமொத்த உலக நாடகம் எவ்வளோ காலத்துக்கு தொடரும்? இந்த ஆன்மீக பயணத்துக்கு ஏதாவது இறுதி எல்லை இருக்கா? அல்லது இது ஒரு முடிவற்ற சுழற்சியா? இதுக்கு ரொம்பவே தெளிவான கணித ரீதியான ஒரு வரைபடத்தை இந்த உரை முன்வைக்குது. இது இந்தியாவோட 84 பிறவிகளின் வரலாற்று சக்கரத்தை பத்தி விரிவா பேசுது. அதாவது இந்த உலக நாடகம் அப்படிங்கிறது எல்லையற்றது கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை கொண்டது. 84 பிறவிகளா? ஆமா. சத்தியுகம், அதாவது சூரிய வம்சம் அப்படிங்கிற முற்றிலும் தூய்மையான யுகத்துல தொடங்கி திரேதா யுகம்னு யுகங்கள் படிப்படியா எப்படி தன்னோட தூய்மையை இழந்து கீழே இறங்குது அப்படிங்கறத இது விவரிக்குது. இந்த சக்கரத்தோட தொடக்கத்துல, அதாவது சத்தியுகத்தோட முதல் இளவரசரா ஸ்ரீகிருஷ்ணரை இந்த உரை குறிப்பிடுது. கொஞ்சம் இருங்க. கிருஷ்ணர் அப்படின்னாலே நமக்கு மகாபாரத போரும் பகவத்கீதையும் தான் நினைவுக்கு வரும்.
ஆனா இந்த உரை அவரை முதல் இளவரசர் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறது? ஏன்னா இந்த தத்துவத்தின்படி கிருஷ்ணரோட ஆத்மா முழுமையான தூய்மையோடும் மிக உயர்ந்த கலைகளோடும் இருக்கிறதுனால அவர் நம்பர் 1 நிலையில இருக்காரு. அந்த அதீத தூய்மையின் காரணமாதான் உலகத்துல அவருக்கு அதிக பூஜை நடக்குது அப்படின்னு இது சொல்லுது. இதோட நிக்காம ஆத்மாக்களோட தோற்றத்தை விளக்க ஆத்மாக்களின் மரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உருவகத்தையும் இது பயன்படுத்துது. ஆத்மாக்களின் மரம் அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? ஒரு மரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அதோட விதை ஒண்ணுதான். ஆனா அது வளரும்போது பெரிய கிளைகளா பிரியுது. பிறகு சிறு கிளைகள், முனைகள்ல இலைகள் அப்படின்னு விரிவடையுது. அதே போல ஆத்மாக்கள் என்பவர்கள் ஒரு விதையிலிருந்து, அதாவது இறைவன்கிட்ட இருந்து தோன்றி வெவ்வேறு மதங்கள், நம்பிக்கைகள் அப்படிங்கிற கிளைகளா பிரிஞ்சு இந்த உலகத்துல பரவுறாங்க. ஓ, ரொம்ப அழகான ஒரு உருவகம். ஆனா இங்க ஒரு மிக முக்கியமான விதி இருக்கு. இந்த உலக நாடகத்தோட நடுவுல எந்த இலையும் திரும்பி போய் விதையோட ஒட்டிக்க முடியாது. அதாவது நாடகத்தோட நடுவுல யாரும் முன்கூட்டியே திரும்பி செல்ல முடியாது. நாடகத்தோட முடிவுல மட்டும்தான் எல்லாரும் ஒன்னா திரும்புவாங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியலையே. ஆத்மாக்கள் என்பவர்கள் ஒரு பிரம்மாண்டமான நாடக மேடையில நடிக்கிற நடிகர்கள் அப்படின்னா, ஒரு நடிகன் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டான், அவனுக்கு இந்த நாடகத்துல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, எனக்கு போர் அடிக்குது, நான் மேடையை விட்டு போறேன் அப்படின்னு பாதியில கிளம்ப முடியாதா? கடைசி காட்சி முடிகிற வரைக்கும் அத்தனை பேரும் கட்டாயம் காத்திருக்கணுமா? ஆமா, உலக நாடகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நேர்த்தியா தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. ஒரு இலை பழுத்து கீழே விழும் காலம் வர்ற வரைக்கும் அது மரத்துல தான் இருந்தாகணும். யாரும் மேடையை விட்டு பாதியில தப்பிக்க முடியாது. ஆனா இந்த ஒட்டுமொத்த நாடகத்திலையும் இறைவனுக்கும் ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னு இந்த உரை சொல்லுது. இறைவனுக்கும் பாத்திரமா? அனைக்கையும் படைச்சவர் அவர்தானே, அவரையே மேடைக்கு வரணும். இத ஒரு நாடகத்தோட இயக்குனரோட ஒப்பிட்டு பாருங்க. நாடகம் தடம் புரளும் போது இயக்குனர் மேடைக்கு சில சரி செய்தல்களை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? ஆமா, டைரக்ஷன் கொடுக்க வருவார். அதுபோல தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குறதுக்காக இறைவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சேவை செய்ய வர்றார். ஆனா மனிதர்களைப் போல அவர் பிறப்பேறுப்பு சக்கரத்துல சிக்கிறது கிடையாது. அதனால எந்த பாவங்களும் கர்ம வினைகளும் அவர் மேல ஒட்டுறதில்ல அப்படிங்கிற தத்துவத்தை இது முன்வைக்குது. நாடகம் முற்றிலுமா கட்டுப்பாட்டை மீறி முடிவுக்கு வரும்போதுதான் அவர் எல்லாரையும் அழிச்சிட்டு போவார். நாடகம் முடிவுக்கு வரும்போது அப்படிங்கிற உங்க வார்த்தை எனக்கு கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்துது. சரி, அப்படி இந்த நாடகம் முடிவுக்கு வரும்போது அதோட இறுதி கட்டம் எப்படி இருக்கும்? இத பத்தி இந்த உரை ஏதாவது சொல்லுதா? சொல்லுது. இங்கதான் இந்த உரை ரொம்பவே தீவிரமான யதார்த்தமான ஒரு தளத்துக்கு மாறுது. அது வரைக்கும் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த உரை திடீர்னு உலக அரசியலையும் ஆயுத பெருக்கத்தையும் தொட்டு பேசுது. ஆயுத பெருக்கமா? ஆமா, மனிதர்கள் ஒரு பக்கம் உலக அமைதிக்கான மாநாடுகளை நடத்திக்கிட்டே மறுபக்கம் மரணத்துக்கான அதிநவீன ஆயுதங்களை உருவாக்குறத பத்தி இது நேரடியா எச்சரிக்குது. கடலுக்கடியில நீர்மூழ்கி கப்பல்கள்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற பேரழிவு குண்டுகளை பத்தி வெளிப்படையா சுட்டிக்காட்டுது. குண்டுகள் வெடிப்பதன் மூலமா உலகத்தோட 3 பாகங்கள் முற்றிலுமா அழிஞ்சிடும். ஒரு பாகம், அதாவது பாரதம் மட்டுமே எஞ்சும் அப்படின்னு இது கணிச்சு சொல்லுது. ஒரு நிமிஷம், இது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. 2026ல எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக ஆவணம் திடீர்னு நீர்மூழ்கி கப்பல்கள், அணு ஆயுத போட்டிகள், உலகத்தோட முக்கால்வாசி அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு புவிசார் அரசியல பேசுறது ஆச்சரியமா இருக்கு. இது மக்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டதா, இல்ல 3ஆம் உலகப் போர் வரப்போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுதா? இல்ல, இது மக்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட செய்தி கிடையாது. மனித உளவியலை நீங்க கவனிச்சீங்கன்னா, மரணம் நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிற வரைக்கும் நம்ம உலக பொருட்கள் மேல தீவிரமான பற்று வச்சிருப்போம். பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுவோம். ஆமா, நாம எப்பவும் வாழப் போறோம்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றோம். ஆனா நம்ம கட்டுற அந்த மாளிகைகள் எல்லாம் ஒரு நொடியில மண்ணோட மண்ணாகும் அப்படிங்கிற யதார்த்தத்தை கண்ணுக்கு முன்னே தெரியற ஆயுத போட்டிகளை வச்சு காட்டும்போது ஒரு மனிதனுக்கு ஆழமான விழிப்புணர்வு வரும். இந்த அழிவு நெருங்குது அப்படிங்கிறது நீங்க பயந்து ஓடுறதுக்காக அல்ல, மாறாக எப்போ வேணாலும் அழியக்கூடிய அந்த பொருட்கள் மேல இருக்கிறவங்க பற்ற உடனடியா துண்டிச்சுக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணிதான் இது. வீடு தீப்பற்றி எரியும் போதுதான் பயனற்ற பொருட்களை விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்க நினைப்போம் இல்லையா? மிகச் சரியான ஒப்பீடு. அதுபோல அழியக்கூடிய பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு இறைவன்கிட்ட இருந்து உயர்ந்த ஆன்மீக ஆஸ்தியை பெற இது ஒரு உந்துதலா அமையுது. சரி, நீங்க சொல்றது புரியுது. வெளியில உலகமே இப்படி ஒரு பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, கடலுக்கடியில குண்டுகள் தயாராக இருக்கு அப்படின்னே வச்சுப்போம்.
இந்த மாபெரும் குழப்பத்துக்கு மத்தியில ஒரு சாதாரண தனி மனிதனா நான் என்ன செய்யணும்? நாமும் ஆயுதங்களை எடுக்கணுமா? இல்ல எங்கேயாவது போய் ஒளியணுமா? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இந்த உரை முன்வைக்குது? இங்க தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் இருக்கு. வெளி உலகத்துல எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளும் விதமா உரை முன்வைக்கிற தீர்வு முற்றிலும் முரணானது. அதாவது எக்காரணம் கொண்டும் நீங்க மத்தவங்க மேல கோபப்படக்கூடாது. கோபப்படக்கூடாதா? ஆமா, உங்களுக்கு 100% அசைக்க முடியாத நம்பிக்கையும் அமைதியும் இருக்கணும் அப்படின்னு இது உறுதியா சொல்லுது. இருங்க. உலகமே அழிஞ்சுகிட்டு இருந்தாலும், அல்லது அன்றாட வாழ்வுல யாராவது வேணும்னே நம்மள அவமானப்படுத்தினா கூட, நாம அமைதியா இருக்கணுமா? இப்போ நீங்க காலையில டிராஃபிக்ல போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் உங்க வண்டியை இடிச்சிட்டு உங்களே தகாத வார்த்தைகளால திட்டுறாருன்னு வச்சுப்போம். இல்ல சமூக வலைத்தளங்கள்ல உங்கள முகம் தெரியாதவங்க மோசமா விமர்சிக்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ள அவங்களுக்கு பூங்கொத்து அனுப்புற மாதிரி நல்வாழ்த்துக்களை நினைக்கிறது எப்படி சாத்தியம்? நான் அமைதியா இருந்தா அவங்க திருந்திடுவாங்கன்னு எப்படி நம்புறது? உங்க சந்தேகம் முற்றிலும் நியாயமானதுதான். அந்த சூழ்நிலையில திருப்பி தாக்குறது தான் இயல்பான மனித எதிர்வினை. ஆனா இது நீங்க வெறும் சகிப்புத்தன்மை அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது. இது ஒரு அதிர்வலை அழுவியல், அதாவது வைப்ரேஷன் சயின்ஸ். வைப்ரேஷன் சயின்ஸா? ஆமா. யாராவது கோவப்பட்டு உங்கள அவமானப்படுத்தும் போது அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு எதிர்வினைய, ஒரு கோபத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க மேல நீங்க நலன் விரும்பும் பாவனை, அதாவது கல்யாண் கி பாவனா கொள்ளும்போது நீங்க அந்த சுழற்சியை உடைக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சில ஆழமான மனப்பதிவுகள் அல்லது குணாதிசய சுழற்சிகள் இருக்கு. ஒருத்தரோட கோபமான சம்ஸ்காரத்தை உங்களோட தூய்மையான மற்றும் அமைதியான அதிர்வலைகள் எப்படி மாத்தும் அப்படிங்கறத இந்த உரை விளக்குது. அந்த அதிர்வலைகள் எப்படி இன்னொருத்தரோட குணத்தை மாத்தும்? அதோட மெக்கானிசம் என்ன? பாத்தீங்கன்னா இது ஒரு இயற்பியல் விதியை போன்றதுதான். இருளால விரட்ட முடியாது, ஒளியால மட்டும்தான் விரட்ட முடியும். ஒருத்தர் கோபத்துல எரிஞ்சுகிட்டு இருக்கும்போது நீங்க திருப்பி திட்டாம உள் மனசுல இருந்து உண்மையான நல்வாழ்த்துக்களோட அவங்கள அணுகும்போது அந்த அமைதியோட அதிர்வலை அவங்கள நிலைக்குலைய செய்யும். ஓ, அவங்க எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷன். கரெக்ட். அவங்களோட மூர்க்கமான சம்ஸ்காரத்தை அது இயல்பாகவே அமைதிப்படுத்தும். மேலும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்களின் மழை மாதிரி ரொம்ப இனிமையா இருக்கணும் அப்படின்னு இது சொல்லுது. ஆன்மீக பார்வையில குருடர்களா கோபத்துல தடுமாறுறவங்களுக்கு நீங்க திருப்பி தாக்குறவரா இல்லாம அவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு தடியா மாறணும். இதுவும் இந்த உலக நாடகத்தோட ஒரு அங்கம்தான். இதுல பொறுமை வீணாகாது அப்படின்னு ஆழமா தெளிவுபடுத்துது. உண்மையிலே இது சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்தா இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆழமான ஆய்வோட சாரம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தன் தன்னோட கர்ம வினைகளின் மூலமா கொண்டு வந்த விதியை நினைவு யாத்திரையின் மூலமா தமோபிரதான் நிலையிலிருந்து சதோபிரதான் நிலைக்கு தொடர்ச்சியா உயர்த்துவது சாத்தியம். 2வது, குடும்பம், வேலைன்னு பொறுப்புகளோட வாழ்ந்துகிட்டே மனசளவுல ஒரு அன்சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தின மாதிரி வாழும்போதே இறக்கும் பற்றற்ற நிலையில இருக்கிறது. சரியா சொன்னீங்க. 3வது, 84 பிறவிகள் கொண்ட இந்த உலக நாடகத்துல நாம யாருமே மேடையை விட்டு பாதியில தப்பிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறது. இறுதியா உலகமே ஆயுதங்களை பெருக்கி அழிவை நோக்கி போனாலும் நாம எதுக்கும் பயப்படாம, நம்மள தாக்குறவங்க மேல கூட கோவப்படாம முத்துக்கள் மாதிரியான இனிமையான சொற்களையும் நல்வாழ்த்துக்களையும் மட்டுமே வெளிப்படுத்தணும். இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு மிக நேர்த்தியா இணைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான ஆய்வுல இருந்து உங்களுக்காக ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். ஒரு பக்கம் வெளியில இருக்கிற உலகம் கடலுக்கு அடியில நீர்மூழ்கி கப்பல்களையும் பேரழிவு குண்டுகளையும் தயாரிச்சு ஒரு மாபெரும் குழப்பத்துக்கு தயாராயிட்டு இருக்கலாம். அதை தடுக்கிறது ஒருவேளை உங்க கைகள்ல இல்லாம இருக்கலாம். ஆனா மறுபக்கம் இன்னைக்கு உங்க ஆபீஸ்லயோ அல்லது வீட்லயோ உங்களை எரிச்சல் ஊட்டுற, உங்களை காயப்படுத்துற ஒரு நபரை பார்த்து திருப்பி திட்டுறதுக்கு பதிலா உள்ளூர் அவங்களுக்கு நல்வாழ்த்துக்களை மனதார அனுப்புறது தான் இன்றைய நாளோட உண்மையான புரட்சியா இருக்குமோ? சிந்திச்சு பாருங்க. வெளியுலக போர்களை தடுக்கிறதுக்கு நாம என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களின் போற கோபத்தோட சுழற்சியை நம்மால அமைதியாக்க முடியுமா? இந்த ஆழமான ஆய்வுக்காக உங்க நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி. நீங்க எங்க போனாலும் உங்களுடைய முத்துக்கள் மாதிரியான வார்த்தைகளை மத்தவங்க மேல பொழியுங்க.